வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய அன்னைன்னே சொல்லலாம். நீதி வழங்குவதில் இவளுக்கு ஈடு இணை கிடையாதுங்க. மேலும் அன்னையை பார்த்தீங்கன்னா, இந்த தளத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீருக்கு நிச்சயம் சன்னதியில் பார்த்தீங்கன்னா பதில் உண்டு. தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அன்னையாக சமயபுரத்து அம்மன் இருக்கிறார். இந்த சமயபுரத்து அம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் சமயபுரத்து அம்மன் ஆலயத்திற்கு சென்றிருந்தா மறக்காம அன்னையினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீரங்கா 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடன்னு சொல்லலாம். அங்குதான் ஆதியில் கோயில் கொண்டிருந்தா இந்த வைஷ்ணவிங்க. அண்ணன் அரங்கன் அமைதியே உருவமான சாந்த மூர்த்தியாக இருக்க, ஆனால் தங்கையோ பார்த்தீங்கன்னா ருத்ர ரூபிணியாக இருந்திருக்கா. அவளுடைய ருத்ரசம் பொறுக்க முடியாததால தீண்டாடின்னு இருக்காங்க பூசகர்களும். அவள் சினம் தணிக்க வழி தேடி இருக்காங்க. அப்போது அந்த கோயிலில் ஜீயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்திருக்காரா. கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களோடு ஆங்கார ரூபணியாக திகழக்கூடிய இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபட்டாலே முடிவு ஆகிடும்னு இருக்காங்க. அன்னையினுடைய திருவுருவத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில பயணித்திருக்காங்களா. காட்டுப்பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேட்டை அடைந்திருக்காங்க. ஒரு கைவிடப்பட்ட கோட்டையினே சொல்லலாம். சோழ மன்னன் ஒருவர் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவங்களுக்கு சீதனமாக தரக்கட்டிய கோட்டை தாங்க அதுவே கண்ணனூர்னு சொல்லுறாங்க. பிற்காலத்துல பாண்டியர் படையெடுப்பால கோட்டையும் அதை சுற்றிலிருந்த நகரமும் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேப்பமர காடாக மாறியிருக்கு. பிறகு வேப்ப காட்டுக்குள்ள இருந்த அரண்மனை மேட்டையடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்களும் பார்த்தீங்கன்னா அதுவே அம்பாள் கோயில் கொள்ள தகுந்த இடன்னு முடிவு செய்து ஒரு ஓலை குடிசை கட்டி அம்பாள் திருவுருவத்தை அதில் வச்சு விட்டு அப்படியே சென்றுட்டாங்க. கண்ணனூர்ல கோயில் கொண்ட அம்மன் அவள் என்பதால கண்ணனூர் மாரியம்மன்னு பெயர் பெற்றா. பிறகு வேப்பங்காற்று அவளை குளிர்வித்திற்கு கொஞ்சம் சாந்தமாயிருக்கா. தன் கோயில் கொண்ட இந்த இடத்தை சிலுக்க செய்ய மனம் கழிந்திருக்கா. இந்த நிலையில தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னரான பார்த்தீங்கன்னா படைகளோடு கண்ணனூர் காட்டுல முகாமிட்டு இருக்காங்க. அப்போது அங்கிருந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட செய்தான். பிறகு அணையின் தோற்றமும் அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்துருக்கு. தாயே, நான் தொடங்கக்கூடிய இந்த போர்ல வெற்றி பெற்றனா, நீ அருள் புரிய வேண்டும். போர் முடிந்து முடிசூடியதுமே உனக்கு திரும்பி பார்த்தின ஒரு அற்புத கோயிலை கட்டி கொடுக்கிறேன்னு வேண்டிக் கொண்டிருக்கா. பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணபுரத்தாரிடம் வேண்டிக் கொண்டா நிச்சயம் எது கிடைக்காது. வெற்றி பெற்று அவனுமே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பணசாமியும் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கா. அதுவே மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாகவும் இன்னும் சமயபுரத்து மாரியம்மன் இருந்துட்டு வருதுங்க. ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவள் அந்த தாயினே சொல்லலாம். நீதி விளங்குவதில் ஈடு இனி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவருடைய கண்ணிற்கு இங்கு நிச்சயம் பதில் உண்டு. அதே போல தீராத நோயால அவதிப்படுவவங்க அம்மானு அழைத்தா ஓடி காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கா. கருணையே வடிவம்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தின் கருவறையில அம்பாள் சுகாசனியாக காட்சி தருவா. 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தை தன்னுள்ள அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில இங்கு அருள்பாலிக்கிறா சமயபுரத்தா. இவள் திருமேனியோ மூலிகளால் ஆனதுங்க. எனவே அன்னைக்கு இங்க அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் நடத்துறாங்க. கருவறையினுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பாதங்கள் இருக்கு. இதற்கு மலர் சூட்டி தீபமேற்றி வழிபடுவாங்க. இரவு நேரத்துல அன்னை இங்கே சூட்சம ரூபத்துல பார்த்தீங்கன்னா வளம் வருவதாகவும் சொல்லப்படுது. அப்படி அன்னை நகர்வளம் அருகில அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க அநேகர் சொல்றாங்க. இன்று அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்துல கேட்குதுன்னு பக்தர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மேலும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பார்த்தீங்கன்னா பூலோகத்துல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கிட்டான்.
இதனால் அன்னையின் பக்தர்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா மாயாசுரனை வதம் செய்யும்படி தன் அம்சமான மாரியம்மனுக்கு அனுப்பியிருக்கா. மாரியம்மனே மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் வதம் செய்தா. பின்னர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலையை ஒட்டியனமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளை இருந்து மக்களை காப்பாற்றி அருள் பாலித்திருக்கா. அவளே ஆதியில திருவரங்கத்துல வைஷ்ணவி தேவியாக அருள் பாலித்திருக்கா. பின்னால் தான் சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மனாக அருள் பாலித்துட்டு வரா. மேலும் இன்றும் பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவச்சியாக மக்களால் வணங்கக்கூடிய தெய்வமாக இந்த அன்னை இருக்கா. இவள் சன்னதிக்கு வந்து வேண்டிக் கொண்டாலே தீராத நோயும் தீருங்க. நாம் படக்கூடிய துன்பங்கள் தீர அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கக்கூடிய அதிசயம் இன்றும் இங்கே நடந்துட்டு தான் வருது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இங்கே பூச்சொரித்தல் விழா நடத்துகிறாங்க. வழக்கமாக எல்லா தலங்களிலும் பக்தர் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது ஒரு நடைமுறை. ஆனால் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருப்பா. அதுதாங்க இங்கு சிறப்பான பச்சை பட்டினி விரதம். மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நடைபெறுங்க இது பூச்சொரித்தல் திருவிழாவோடு அம்மனுடைய இந்த விரதம் தொடங்குது. மேலும் பூச்சொரித்தலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவிய தொடங்கும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை பார்த்தீங்கன்னா 27 நாட்களுமே அம்பாளுக்கு ஒரு வேளை மட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கு நெய்வேத்தியம் கிடைக்கும். அதாவது சாயரட்சி பூஜையின் போது மட்டும்தான் இளநீர், மோர், பானகம், துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சினி நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்பாளோடு சேர்ந்து விரதம் இருக்கக்கூடிய வழக்கமும் இருக்குங்க. அதே போல் சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட செல்ல முடியாதவங்க கூட இருப்பீங்க. ஆனால் அவளை மனதார நினைத்து எங்கிருந்து வழிபட்டாலும் நிச்சயம் அவளுடைய அருள் உங்களுக்கு உண்டுங்க. மேலும் 27 நாட்களில் தினமும் ஒரு வேளையாவது நீங்கள் அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்டாலே உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். அதே போல் இங்கு மரட்டாசியில் பார்த்தீங்கன்னா மாகாளி அமாவாசை அன்று அம்மா முன் புதிய மூங்கில் தண்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, காய்கறிகள்னு சமர்ப்பித்து பூஜையும் செய்கிறாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு தூளி எடுத்தல் தாங்க விசேஷ பிரார்த்தனைனே சொல்லலாம். இங்கு குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ளக்கூடிய வேண்டுதல் தாங்க இது. அன்னையின் அருளால கருவுற்று சீமந்தம் முடிந்த பின்னாடி சீமந்த புடவையும் வேஷ்டியும் பத்திரமாக வைத்திருப்பாங்க. குழந்தை பிறந்ததும் 6வது மாதத்தில் இங்கு பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நினைத்து கருப்பு தொட்டில தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துறாங்க. அந்த தொட்டிலை பிடித்தபடியே தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை பலம் வந்து பிரார்த்தனை செலுத்தி செல்றாங்க. துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிப்பாங்க. இந்த சமயபுரத்தாளுக்கு பார்த்தீங்கன்னா 7 சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த ஆலயங்கள் எங்கெங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. முதலாவது முத்துமாரியம்மன் கோவில் தான். இது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்திலேயே அமைந்திருக்கு. மேலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தான். தஞ்சை மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அம்மன் அருள்பாலிக்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலக்காப்பு மட்டுமே நடத்தப்படும். அடுத்தது அம்பின் மாரியம்மன் கோவில் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கக்கூடிய அன்பில் கிராமத்தில் அமைந்திருக்கு. 700 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய அம்மன் திருமேனி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வேப்ப மரத்தடியில் கரை ஒதுங்கியதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து 90 மாரியம்மன் கோவில் தாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வந்து எளிமையாக கூரையில் இருந்து அம்மனுக்கு பிறகு கோவில் கட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வழிபட்டு வராங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா நர்தமலை மாரியம்மன் கோவில் தான். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நர்தமலையில் அமைந்திருக்கு. மலைகளால் சூழப்பட்டதாக இந்த கோவில் அமைந்திருக்கு. கொன்னையூர் மாரியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா இதுவும் புதுக்கோட்டையில் இருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா ஊர் மத்தியில் அமைந்து இருப்பதால் 4 திசைகளிலும் மக்களை இந்த மாரியம்மன் காத்து அருள்பாலிக்கிறார். 7வதாக பார்த்தீங்கன்னா வீரசிங்கப்பேட்டை மாரியம்மன் கோவில் தான். திருவையாறு அருகே குடமுருட்டி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்திருக்குங்க.
வீரசிங்கப்பேட்டைன்னு ஊர். இந்த ஊரில் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கு. சமயபுரம் மாரியம்மனுடைய கடைசி தங்கைன்னு இவர் பார்த்தீங்கன்னா அருள்பாலித்து வர. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.